இந்த ஒரு குழம்பு மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இருக்காது. 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸு, கஞ்சி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்ட்டா இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா, சுடு சாதத்தில் நல்லா பெசஞ்சிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது யாருமே இது வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நல்லா வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டுட்டு 1 ஸ்பூனு கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் வறுக்கணும். அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைக்கும் போது இந்த விழுது கூட 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம் 2த்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா தான் இது கொஞ்சம் காலம் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ காலம் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தக்காளி பேஸ்ட் வதக்குனதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி